தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக நாம் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமது ஆண்டவரே சத்தியங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை அறிந்து கொள்ளக்கூடிய அப்பா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்தை திறந்து கர்த்தாவே அப்பா நன்றி தகப்பனே, எங்களோடு ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நமக்கு வருகின்ற 3 பெரிய அழிவில் இருந்து நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும், எப்படி நாம் விடுதலை பெற முடியும் என்பதை குறித்து நாம் இன்று வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு முக்கியமான தியானம். எனவே சற்று உன்னிப்பாக ஆர்வத்தோடு வசனங்களை கவனிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, மனுக்குலத்திற்கு வரக்கூடிய பெரிய 3 அழிவு, ஒன்று வியாதி, இரண்டாவதாக வறுமை, மூன்றாவதாக போராட்டங்கள். வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள். இந்த 3 அழிவிற்கும் வேதம் சொல்லுகிற ஒரு பெரிய வழியை நாம் தியானிக்க போகிறோம். தியானிப்பது மட்டுமல்ல, அவைகளை கை கொண்டு நாம் அநேகருக்கு அவைகளை நாம் தெரிவிக்க ஆயத்தமாக போகிறோம். ஆமீன், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த வழிகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரிய வரும். தேவனுடைய மகத்துவங்கள் அவருடைய வேத புத்தகம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 3 மாபெரும் அழிவிற்குள்ள விடுதலையின் வழியை தேவன் நமக்கு தெரிவிக்க விரும்புகிறார். அதை நாம் இந்த காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்வோமானால் நமக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்மை அழைக்கப்பட்ட அழைப்பே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமை அழைத்த தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படி என்றால் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சற்று கவனமாக கேளுங்கள். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால்
நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். பரிகாரி என்றால் நிவர்த்தி செய்கிறவர். இன்னைக்கு உலகத்தில் அநேக காரியங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஒரு காலத்தில் அப்படியாக பரிகாரத்தை தேடி அலைந்தோம். ஆனால் இங்கே தேவன் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியான கர்த்தர். இந்த உண்மை இந்த உலகத்துக்கு தெரியவில்லை. கர்த்தர் ஒருவர்தான் பரிகாரி என்பதை உலகம் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. காரணம், நாம் அதை உலகத்திற்கு தெரிவிக்கவில்லை. இன்றைக்கு நாம் இதை ஆழமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நமக்கு முதலாவதாக திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் எல்லாவற்றிற்கும் பரிகாரி, A to Z. நான் சொன்ன முக்கியமான 3 அழிவு: வியாதி, வறுமை, போராட்டங்கள். எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒருவரே பரிகாரி என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், ருசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ருசிக்க வேண்டும். அதற்கு பின்தான் நாம் உலகத்திற்கு இந்த உண்மையை கொண்டு வர முடியும். ஆமென், அல்லேலூயா. எனவே இந்த உண்மையை நாம் உலகத்திற்கு கொண்டு வரதினால் இந்த உலகம் பரிகாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கன் மூலமாக எடுத்துக்கொள்வோம். ஓசியா தீர்க்க புத்தகம் 1057 பக்கம். ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் என்ன சொல்கிற பாருங்க. ஓசியா 11:3. நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறேன் என்று அறியாமல் போனார்கள். நான் கைப்பிடித்து உன்னை பழக்கினேப்பா, நடக்க பழக்கினேன், ஆனால் நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று நீ அறியவில்லை, அறியாமற் போனார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் பரிகாரி என்பதை இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமே இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. காரணம் இன்னும் சில நெருக்கங்கள் வரும் பொழுது சில பரிகாரங்களை தேடி ஓடுகிறோம், அங்கேதான் தவறுகிறோம். அதுதான் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு இன்று நடந்து கொண்டிருக்கிறோம் எல்லா அழிவுக்கும் காரணம், இன்று நடந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா அழிவுக்கும் காரணம் மீகா தீர்க்கதரிசி மூலமாக 1079 1:7-9 வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். மீகா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆகையால் நான் உன் பாவங்கள் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினாலே உன்னை பலட்சியமாக்குகிறேன். ஆகையால் நான் உன் பாவங்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினாலே உன்னை பலட்சியமாக்குவேன். பலட்சியம் என்றால் வேஸ்ட், ஒன்று பிரயோஜனம் இல்லாத குப்பையில் போடக்கூடிய காரியங்களாக நம்மை மாற்றுவாராம். எது நிமித்தமாக? நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக. எனவே இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதான் முக்கியமான காரியம். இந்த எல்லா அழிவுக்கு காரணம் பாவங்கள். அதான் தியானிக்க போறோம். வியாதி, வறுமை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் காரணம் பாவங்கள்.
எனவே இந்த பாவங்கள் அழிக்கப்படும் பொழுதுதான் இதில் ஒரு பெரிய விடுதலை. எனவேதான் நானே உன் பரிகாரியான கர்த்தர், அவர் இவைகளுக்கெல்லாம் பரிகாரமாக சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தினார், தன்னையே கொடுத்தார். எனவேதான் நானே உன் பரிகாரியான கர்த்தர். எனவே பாவங்கள் அடிப்படையான காரணங்கள் மன்னிக்கப்படும் போதுதான் இந்த 3 அழிவிலிருந்து நாமும் சரி உலகமும் தப்பித்துக் கொள்ள முடியும். அது உலகத்தில் கொண்டு வரக்கூடிய கடமை நம்மேல் விழுந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பரிகாரியான கர்த்தர் என்று முழங்குவதற்குத்தான் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இவன் பேதுரு எழுதுகிறார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, சொந்த ஜனங்களாக. என்ன புண்ணியங்கள்? அவரே எல்லா கேடுபாடுகளுக்கும் பரிகாரியான கர்த்தர். அதிலிருந்து நம்மை நிவர்த்தி பண்ணக்கூடியவர். யாத்திரம் 10ஆம் அதிகாரத்தில் இந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு பகுதியை வாசித்து புரிந்து கொள்வோம். நமக்கு தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகளை பார்வோன் ராஜா அடிமைத்தனத்தில் எகிப்தில் வைத்து கொடுமைப்படுத்துகிறார். அவர்களை அழைக்க மோசே ஆரோன் செல்லும் பொழுது விடமாட்டாங்க வழியில். எனவே வாதை மேல் வாதை வந்து கொண்டிருக்கிறது. யாத்திரம் 10ஆம் அதிகாரம் 16 வாசிக்க பாருங்க. இப்போ ஒரு வாதை வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறாரு. வெட்டுக்கிளிகளை அனுப்பி தேசம் முழுவதும் பாழ்படுத்துகிறது. பார்வோனால் அதை சகித்துக் கொள்ள முடியலை. அப்பொழுது பார்வோன் 16ஆம் வசனம் 10-16, அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, தீவிரமாய், ஏன்னா அந்த அளவு தேசத்தில் அழிவு நடந்து கொண்டிருக்கிறது, தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தே. பார்வோன், அவனை குறித்து நமக்கு தெரியும். இப்போ வர பாருங்க, இறங்கி வரான். என்ன சொல்ல பார்த்தியா? உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். இதைத்தான் இன்னும் தேவன் நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல உலகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பார்வோன் சொன்ன மாதிரி, நான் பாவம் செய்தேன், அதை மன்னிக்க உங்கள் தேவனிடம் மன்றாடுங்கள் என்று அரசியல் தலைவர்கள் சொல்லுகிறார்களோ அன்று இந்த அழிவு மாற்றப்படும். இந்த உண்மையை நமக்கு தெரியணும். முதல்ல நமக்கு தெரியணும். நமக்கு தெரியல. இன்னைக்கு அதான் சொல்ல வரேன். இன்னைக்கு நம்மளே இந்த அழிவுக்கு வேற பரிகாரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நானே பரிகாரி இல்லையா? அப்பொழுது கர்த்தர் அங்க போய் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி மன்றாடினார்கள். அங்க வாசிக்கிறோம். அங்க பாருங்க, அப்பொழுது கர்த்தர் மகாபலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீதியாக இருக்கவில்லை. இந்த கொரோனா ஒரு துளி கூட உலகத்தில் இல்லாமல் போக வேண்டும் என்றால் பாவத்தை ஜனங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்புக்காக பரிகாரியான கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் பரிகாரம். இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதிக்கு பல மருந்துகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும்
அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதான் எனக்கு வேதனையா இருக்கு. நானே பரிகாரியான கர்த்தர் என்று நம்ம கையில் கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்காரு. நம்ம இன்னைக்கு பரிகாரத்தை நம்மளும் சேர்ந்து அதுக்கு துணை போறோம். தைரியமாக வைராக்கியமாக பேச வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். அவர் தான் பரிகாரி. இவர் வழி கிடையாதுப்பா, முட்டி மோதி பார்த்துட்டு வா, அவர் தான் பரிகாரி. இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். எனவே இந்த 3 பகுதிகளில் எப்படி பரிகாரியாக செயல்பட்டு நம்மை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார் என்பதை சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவதாக வியாதி, அநேக வேதனை துன்பங்கள். இந்த வியாதிக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரிகாரி. நமக்கு எல்லாம் தெரியும். ஏசாயாவில் அடிக்கடி 53:4-5 வாசிப்போம். நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் தழும்புகளால் குணமாகிறோம். அவர் தழும்புதான் பரிகாரி. குணமாகுவது என்பது சரீர குணம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய குணங்கள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், கேடுவான சிந்தனைகள், பொறாமைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் சரீர சுகம் மட்டுமல்ல, மொத்தத்தில் அவர் தழும்பு ஒரு பரிகாரம். அவருடைய தழும்புகளே பரிகாரம். அதுதான் 1 பேதுரு 2:24 பேதுரு மூலமாக அருமையாக தேவன் எழுதுகிறார். 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த வியாதிக்கு பரிகாரம் அவருடைய தழும்பு. ஆமாம், இந்த மாதிரி பரிகாரத்தை விட்டு வேற பரிகாரங்களை தேடி சென்றோமானால் நடக்கக்கூடிய அழிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். 2 நாளாகமம் புத்தகத்தில் 16 இந்த பரிகாரம் தெரிந்தும், 2 நாளாகமம் 16 நமக்கு எல்லாம் தெரியும். ஆசா ராஜா கர்த்தருக்கு பிரியமான ராஜா, யூதாவின் ராஜா. அந்த 16 12 வாசிக்க பாருங்க. 12-13. ஆசா அரசாண்டு 39 வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. உக்கிரமாயினா தீவிரமாக. இப்போ கொரோனா எப்படி உலகத்தில் தீவிரமாக இருக்கிறதோ அதை மாதிரி அவனுக்கு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரங்களையே தேடினான். கர்த்தரை தேடாமல், அவரே பரிகாரி, ஆனால் அவரை தேடாமல் மற்ற பரிகாரங்களை தேடினான் ஆசா ராஜா. என்ன நடந்தது? அடுத்த வசனத்தில் அவன் மரித்தான். தான் அரசாண்டு 41 வருஷத்தில் மரித்து பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். மரணம், சாவு. இந்த பரிகாரத்தை விட்டு வேற அடுத்த பரிகாரத்துக்கு போனோம்னா அழிவு. ஆனால் நமக்கு தெரியும், எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 20 எசேக்கியா ராஜாவுக்கும் வியாதி வந்துச்சு. நமக்கு எல்லாம் தெரியும். 2 ராஜாக்கள் 20 முதல் 2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்து மரணப்படுக்கையில் இருப்பான். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுவாரு, எப்போ அவன் வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணி உனக்கு ஆயுசு முடிய போகுது இல்லையா? என்ன அருமையாக சொல்ல பாருங்க. அந்த 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 20 மோசி சொல்லிடுவான். 2ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, பரிகாரியாகிய கர்த்தரை நோக்கி.
எனக்கு அருமையானவர்களே, நாம் நெருக்கங்களில் பரிகாரமாக யாரை தேடுகிறோம்? இங்க பாருங்க, அவன் சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி தொடர்ந்து விண்ணப்பம் பண்றான், அழுறான். அங்க ஏசியா சொல்லிட்டு போயிட்டான், வீட்டுக்காரத்தை ஒழுங்கு பண்ணு பண்ணிட்டான். போயிட்டு அங்க 4ஆம் வசனத்தில் ஏசியா பாதி முற்றத்தை விட்டு போகல, கர்த்தர் பின்னால போறாரு. 5ஆம் வசனத்தில், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டே, உன் கண்ணீரை கண்டே, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் என்று சொல்ல. பார்த்தீங்களா? ஆயுசு நாள் முடிஞ்சு போச்சுப்பா, வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு தீர்க்கதரிசி சொல்றான். இப்போ அவன் பரிகாரியான கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே, இப்போ மறிய உனக்கு சுகம் கிடைக்க போகுதுப்பா, 3ஆம் நாள் நீ ஆலயத்துக்கு போவாய். எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஜனங்களை கர்த்தர் பக்கத்தில் திருப்புவதற்காக வியாதிகளை உலகத்திற்கு கொண்டு வருகிறார். நான் சொல்லுறது இந்த வசனம் சொல்லுது. ஏன் எசேக்கியாவுக்கு வியாதி சொல்ல பாருங்க, சுகம் கிடைக்குப்பா, 3ஆம் நாள் ஆலயத்துக்கு வருவாய். நமக்கு தெரியும் சாட்சி. ஒரு மோகன் சி லாசரஸுக்கு, சகோதரர் மோகன் சி லாசரஸை வல்லமையாக தேவன் பயன்படுத்தி வைக்கிறார். ஒரு மோகன் சி லாசரஸ் ஐயாவுக்கு ஒரு டாக்டர் சுகம் கொடுத்திருந்தா இந்த வேலை செய்வாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டர், அவருக்கு தெரியும், நிறைய சாட்சி கேட்டிருக்கோம் அவரை குறித்து. ஒரு மருத்துவர் அவருக்கு சுகம் கொடுத்திருப்பாரானால் இப்படி வல்லமையாக தேவனால் எடுத்து பயன்படுத்த முடியுமா? இன்னைக்கு உலகத்திற்கு ஒரு மோகன் சி லாசரஸ் அல்ல, 1,000,000,000 மோகன் சி லாசரஸ் வேண்டும். அப்போ அத்தனை பேரையும் தேவன் சந்திக்க விரும்புகிறார். எப்படி சந்திக்கிறார்? இப்படி வியாதிகள் மூலமாக. அவர் சொல்ல பார்த்தீங்களா, சுகம் கிடைக்குப்பா, 3ஆம் நாள் ஆலயத்துக்கு வருவார். அதில் நீ வரமாட்ட. என்ன சொல்ல பார்த்தீங்களா, உன்னை குணமாக்குவே, 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 ஆண்டுகள். எனக்கு அருமையானவர்களே, அப்படி உலகத்திற்கு எப்படிப்பட்ட பரிகாரத்தை நாம் முன்வைப்போம்? முதலாவதாக நாம் உணர வேண்டும், கர்த்தர்தான் பரிகாரி. நியாளிகளுக்கு வைத்தியம் வேணும்னு சொல்றாரு. நல்ல சமாரியன் சம்பவத்தில் என்ன பூசி காயம் கட்டுறாரு. டாக்டர்கள் வேண்டான்னு சொல்லல. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பரிகாரி தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ இதைத்தான் நாம் முழுமையாக நாம் முதலாவது ருசிக்க வேண்டும். அதற்கு பிறகு உலகத்தில் கொண்டு வர வேண்டும். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு 15 வருடம் கூட்டி வேணுமா? நீ ஆலயத்துக்கு போகணுமா? இல்லை நீ மரணத்தை சந்திக்க போறியா? எதை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பரிகாரியாக இருந்தால் ஒரு நித்திய ஜீவனுக்குள் நீ வர முடியும். இல்லை உனக்கு வேற பரிகாரத்தை தேடியானால் உனக்கு மரணம். இதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் ஒவ்வொருவரும் குணமாக்கப்பட்டு கர்த்தரிடத்தை திரும்புவதுதான் கர்த்தருடைய திட்டம், நோக்கம். அதான் இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை குணமாக்கி அவர் படகுல ஏற போறாரு. இவனு பின்னால போறான் அவரோடு ஏறுவதற்கு படகுல. ஒருவேளை பழையபடி இந்த பிசாசுகள் நம்மளை ஓத்தரப்படுத்தும், இயேசுவோடு போயிடுவோம் அப்படின்ட்டு கூட போறான். ஆனால் அவர் என்ன சொல்ல பார்த்தீங்களா, அவருக்கு மறு உத்தரவு கூடாமல், எப்பா நீ போய் முதல்ல உன் இனத்தாரிடம் இந்த விஷயத்தை சொல்லு. இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம்
விரிவாக்கப்படும், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், விஸ்தரிக்கப்படும். எனக்கு அருமானவர்களே, இப்பொழுது தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் நல்ல தருணத்தை. அநேகரோடு நீங்கள் இடைப்பட்டு வருகிறீர்கள். அவர்களிடம் இந்த சத்தியத்தை சொல்லுவதற்கு நல்ல தருணம். தேவன் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அநேக உறவினர்களோடு, பங்காளிகளோடு, வேலை ஸ்தலங்களில் அநேகரோடு பழகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வியாதிக்கு, இந்த கொரோனாவுக்கு பரிகாரி கர்த்தர் தான் என்று இந்த வேதம் சொல்லுகிறதம்மா. நான் படித்தேன். யார்கிட்ட சொல்லியிருப்போமா? யார்கிட்டயா சொல்லியிருப்போமா? நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அதற்காகத்தான் தேவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பங்களில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி செயல்படுகிறோம்? எனக்கு அநேக நேரங்களில் ரொம்ப வேதனை உண்டு. அநேக ஜெபத்தில் கலந்து கொள்கிறேன். மானத்தோடு கரிசனையோடு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, கொரோனாவுக்கு ஒரு புதிய இன்ஜெக்ஷன், புதிய மருந்தை கண்டுபிடிக்க எங்கள் டாக்டர்களுக்கு ஞானத்தை தாரும். பைத்தியக்கார ஜெபம். வேதம் இப்படி சொல்லுகிறது, உனக்கு குணம் கொடுத்து ஆலயத்துக்கு வர நான் விரும்புகிறேன். உனக்கு செய்த அற்புதத்தை நீ அநேகருக்கு சொல்லணும். தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அப்படி திட்டம் வைத்திருக்கிறார். நாமோ அவர் பரிகாரி என்பதை மறந்து வேற பரிகாரங்களுக்கு நாமும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எனவே நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் ஏன் நோய்களை அனுமதிக்கிறார் அது தெரிந்து கொள்ளணும். சில ரகசியங்கள், சில மகத்துவங்கள் நம்ம கையில் இருக்குது. இது உலகத்தில், இந்த வேத புத்தகம் உலகத்தண்டை யாட்டும் கிடையாது. எத்தனையோ மத புத்தகங்கள் உண்டு. ஆனால் பரிசுத்த வேதகம், எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க வேதக்காரம்பாங்க. வேத புத்தகத்தை வைத்திருக்கிற வேதக்காரங்களா, நம்ம வேதக்காரங்களா? ஏன்னா இதெல்லாம் ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் இருக்கு பாருங்க. ரோமர் நிருபத்தை எடுத்துக்கிடுங்க. ரோமர் நிருபத்தில் ஏன் இப்படிப்பட்ட நோய்களை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம அறிந்தால் தான் மற்றவர்கிட்ட தைரியமாக சொல்ல முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சிறிய கிராமத்தில் தேவன் பெரிய நோக்கத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சாத்தானுடைய கோட்டைகளை தகர்த்தெறிவதற்காக, மூட நம்பிக்கைகளை தகர்த்தெறிவதற்காக இந்த கிராமத்தில் உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என்ன சொல்ல பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிஷ்யரை தொழுது சேவியாமல் சிஷ்யை தொழுது சேவித்தார்கள். உருவாக்கியவரை, சிஷ்யரை மறந்து படைக்கப்பட்டவர்களை அவர்கள் தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்டவர். இதன் நிமித்தமாக சிஷ்யரை மறந்து சிஷ்யை, சூரியனை படைத்தவரை மறந்துட்டாங்க. சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் மழை, வாயு, அக்னி, உருவாக்கினவரை மறந்து உருவாக்கப்பட்டவைகளை தொழுது கொண்டிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ரோகங்களுக்கு, வியாதிகளுக்கு ஒப்பு கொடுத்தார் உலகத்தை. வேற எந்த பரிகாரம் தேட முடியும்? அவரே பரிகாரி. இந்த பார்வோன் ராஜா நான் பாவம் செய்தேன் என்று அவன் அங்கே உணரும் பொழுது ஒரு வெட்டுக்குள்ள இல்லாமல் தேவன் அங்கே பெரிய மாற்றத்தை கொடுத்தார். இன்றும் அதைத்தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் ஜெபிக்கும்படியாக நீங்கள் இன்று எழுப்புதல் ஜெப சேனையில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள்.
எழுப்புதல் ஜெபசேனையில் அதற்கு தான் உங்களை கொண்டாந்துருக்காரு. இந்த இயேசு கிறிஸ்துதான் பரிகாரியான கர்த்தர் என்ற சத்தியம் உலகத்திற்கு செல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சத்தியத்தை அறியாமல் தேவையில்லாத ரோகங்களுக்கு, வியாதிகளுக்கு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த வியாதிக்கு பரிகாரி கர்த்தர் ஒருவரே. நாம் முதல்ல ருசிக்க வேண்டும். அதை நாம், அந்த சத்தியத்தை நாம் பயங்கரமாக, இன்னைக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு தேவன். நீங்கள் பெரிய கிராமம் போய் நீங்கள் கொட்டடிச்சு மேலே போட்டு கைப்பிரதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது பழகிற பிள்ளைகளோடு நீங்கள் சொல்ல வேண்டும். ஏம்மா, அக்கா, ஐயா, இந்த கரோனாவுக்கு பரிகாரி கர்த்தர் தான் ஐயா. வேதம் சொல்லுது. உங்களை ஒன்றும் அடிச்சிட மாட்டாங்க, உங்களை ஒன்றும் யாரும் அடிச்சிட மாட்டாங்க. இப்பொழுது அந்த சொல்லுகிறதுக்கு அந்த வாய்ப்பு. இரண்டாவதாக, வறுமைக்கு, வறுமை என்ற பெரிய கொடுமை, வறுமை அது ஒரு கொடுமை. அதற்கு பரிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கான், கடனில் இருக்கான், வருமானம் இல்லாமல் இருக்கான், செலவுக்கு பணம் இல்லை. இப்போ அப்படிதான் எல்லா நெருக்கத்திலும் இருக்காங்க. எல்லா குடும்பத்திலையும் வறுமை. இதற்கு பரிகாரம் எது சொல்லுது? இன்னைக்கு முக்கியமான பகுதிகளை தியானிக்கிறோம், மறந்துடக்கூடாது. என்ன சொல்லுவோம்? ஒருத்தன் வறுமையில் இருக்கான், கஷ்டத்தில் இருக்கான்னா, இதுவா கொஞ்சம் செலவுகளெல்லாம் குறை, தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக 2 ஷிஃப்ட் வேலை பார்க்க முடியுமா பாரு, வேறு வழிகளில் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா? இந்த பரிகாரங்களை நாம் சொல்லுவோம், உலகத்தான் சொல்லுவோம். ஆனால் வேதம் என்ன பரிகாரி, வேதம் என்ன பரிகாரம் என்பதை சொல்கிறது என்றால் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு முக்கியமான பிரச்சனைகளுக்குள்ள விடுதலையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இந்த வறுமைக்கு, கடன் பிரச்சனைகளுக்கு, பற்றாக்குறைக்கு பரிகாரி என்ன என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம். எலியா தீர்க்கதரிசியை சாரிபாத்துக்கு அனுப்புகிறாரு தேவன். பெரிய கொடிய பஞ்சம், அங்கே போப்பா நீ பிழைச்சிக்கிறாரு. அங்கே போகிறான், அங்கே ஒரு விதவையை சந்திக்கிறான். அவன் விறகு பொறுக்கிட்டு இருக்கான். என்னப்பா தேவன் இந்த விதவையை கொண்டு வந்து சந்திக்க வச்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த விதவையிட்டு கேட்குறான், கொஞ்சம் தண்ணி கொண்டாமாங்க. நமக்கு பகுதி தெரியும், அடிக்கடி தியானிச்சிருக்கோம், பிரசங்கம் கேட்டிருக்கோம். பழையபடி கேட்கான், ஒரு அப்பவும் கொஞ்சம் கொண்டாங்க, ஒரு அப்பத்தை கொண்டாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்ல பாருங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அதற்கு அவள், பானையில் 1 பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு விட்டு செத்து போகிறோம், ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு பிழைப்பு தெரியல என்று அவள் சொல்றான். அப்போ என்ன சொல்லலாம் பாருங்க தீர்க்கதரிசி. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்தி, ஆனாலும் முதலில் ஒரு அடையை செய்து என்கிட்ட கொண்டாங்க. பஞ்சம் தீரும் வரை உன் மாவு எண்ணெயும் வீட்டில் குறையாது. முதல் அடைய அப்பத்தை என்கிட்ட கொண்டாங்க. அதே மாதிரி அந்த அம்மா கொண்டாந்தாங்க. நமக்கு தெரியும், அந்த வீட்டில் மகனும் அம்மாவும் சாப்பிட்டு திருப்தியாக இருந்தாங்க. பஞ்சம் தீரும் வரை எலியா சொன்ன மாதிரி பானையில் மாவு எண்ணெயும் குறையல. என்ன பரிகாரம்? நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்னும் நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவரை ஆராதித்துக் கொண்டு வறுமை, பிரச்சனை, கடன் தொல்லை என்று சொல்வோமானால் உங்கள் கவனம் முழுமையாக இந்த பிரசங்கத்துக்கு வரட்டு. என்ன பரிகாரம் முதல்ல கவனிங்க. என்ன சொன்னாரு? இதில் பரிகாரம் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுதான் பரிகாரம். வேற பரிகாரம் கிடையாது. வேற பரிகாரத்தை தேடி அவன் கடன் கொடுக்கான், இவன் கம்மியாக வட்டி கடன் கொடுக்குறான், அதை செய்வோம், இதை செய்வோம், வேலைக்கு போவோம், இன்னொரு வேலையை பார்ப்போம், இன்னொரு பிசினஸ் ஆரம்பிப்போம்,
இந்த பரிகாரம் மேலும் மேலும் நம்மை சிக்கலுக்குள் விழச் செய்யும். அதுதான் வருஷம் பவுல் எழுதுகிறாரு, சிக்கலுக்குள் கர்த்தருடைய பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளாதுங்க. இன்னைக்கு வருமானத்தை பெருக்குவதற்காக புதிய புதிய காரியங்களை ஆரம்பிக்காங்க கர்த்தருடைய பிள்ளைகள். அது சிக்கல் என்பது அவங்களுக்கு தெரியாது. உன் வறுமை மாற வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திரம் 22:29 என்ன சொல்கிறது பாருங்க. முற்பிதாக்கள் வனாந்தரத்திலிருந்து அழைத்து வரும்பொழுது நம்முடைய முற்பிதாக்களுக்கு அன்னைக்கு சொல்லிட்டார். யாத்திரம் 22:29 முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். தாமதிக்காத. முதல் வருமானம், முதல் பணத்தை கருத்து சமூகத்துக்கு கொண்டு வா. அப்போ உங்க வறுமை எப்படி வருது பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, நான் காணிக்கை பிரிப்பதற்காக இந்த பிரசங்கம் பண்ணல, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர. நான் அதான் அடிக்க சொல்வேன், ஆசீர்வாதத்தின் திறவுகோல் முதல் வருமானம், முதல் பங்கை கொண்டாந்து கருத்து சமூகத்தில் கொடுங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம சபையில் அப்படி தசமாக என்று உற்சாகமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள். எனவே இன்று வட இந்தியாவில் உள்ள 3 மாநிலத்தில், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், இமாச்சல பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் 3 மாநிலத்தில் 3 ஊழியர்களை தாங்குகிறோம். உங்களை காணிக்கையில் இந்த 3 போதாது, இந்த 3 போதாது. இன்னும் தசமபாகம் என்று நீங்கள் கொடுக்க முன் வரல. தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டு கணக்கு. புதிய ஏற்பாட்டு கணக்கு என்று உற்சாகமாக அந்த 7 விதவை 2 ரூபாயும் போட்ட பாருங்க, முழுமையாக கொடுப்பது தான் புதிய ஏற்பாடு. தசமபாகம் என்பது பழைய ஏற்பாடு, அதை விட அதிகமாக கொடுக்கணும். அந்த பழைய ஏற்பாட்டுக்கே நம்ம வரல, தசமபாகத்துக்கே வரல. தசமபாகம் எப்படி கணக்கு போடுறோம் நீங்களே யோசித்து பாருங்க. 24 ஃபேமிலி இருக்கு, 24 ஊழியர்களை நம்ம தாங்கணும். இந்த 3 ஊழியக்காரங்க போதாது, 24 குடும்பம் நமக்கு இருக்கு, 24 மிஷனரிகளை நாம் தாங்க முன்வர வேண்டும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் என்றால் யோவான் 4:36 எடுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம், நான் அடிக்கடி சொல்வேன், ஆசீர்வாதத்தின் திறவுகோல். அப்படி நீங்கள் முதலாவதாக முதல் வருமானங்களை, முதல் தாளந்துகளை கர்த்தருக்கு கொடுப்பீர்கள் என்றால், நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. யோவான் 4:36 விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாயிருக்கிற இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுவான். நீ கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் சுவிசேஷத்திற்காக விதைக்கப்படுகிறது. தேசம் முழுவதும் உங்கள் காணிக்கை விதைக்கப்படுகிறது. அந்த அறுவடை பெற்றுக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் அங்க போய் அந்த சந்தோஷத்துக்குள்ள நீங்களும் போய் பிரவேசிக்கிறீர்களாம். அங்க சொல்ல பார்த்தீங்களா, இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக விதைத்த நீங்களும் அறுக்கிற அவரும் சேர்ந்து நீங்க விதைக்கிறீங்க. இப்போ பணத்தை விதைக்கிறீங்க. நீங்க ஆணைத்து கொடுக்க காணிக்க ஏதோ வேடிக்கையான காரியம் இல்லை, வேடிக்கையான செலவுக்கு இல்லை. சுவிசேஷத்தை விதைப்பதற்கு விதையாக விதைக்கிறோம். அங்கு சொல்லப்படுகிறது, நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்வீர்கள். எனவே எனக்கு அருமானவர்களே, வறுமைக்கு பரிகாரம் முதலாவதாக அவரை தேடுவது. முதல் தாளந்து, முதல் நேரம், முதல் கனிகள், முதலாவது காரியங்களை அவருக்கு கொடுப்பது. காலை எழுந்த உடனே முதல் நேரம் கர்த்தருக்கு 5 நிமிடங்களாவது முழங்கால் படியிட்டு, இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும். முதல்ல போடுங்க, முழங்கால் போடுங்க. கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் போடுகிறவன் உலகத்தில் யாருக்கு முன்பாக தலை குனிய வேண்டிய அவசியம் இருக்காது. இதை செய்து பாருங்க. நீங்க காலையில் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பாருங்கள். முதல் நேரத்தில் அவரை நோக்கி பாருங்கள். அதை நாள் முழுவதும் யாரு முன்னையும் போய் குனிஞ்சுக்கிட்டு நிற்க தேவன் அனுமதிக்க மாட்டார். அதான் முதல் பலன்.
வியாதிக்கு பரிகாரம் அவர் தழும்புகள். நம்முடைய வறுமைக்கு பரிகாரம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. கடைசியாக போராட்டங்களுக்கு பரிகாரம். எல்லா வீட்டிலையும் போராட்டங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு பரிகாரம் தெரியாம தான் இன்னைக்கு தடுமாடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு முதல்ல பரிகாரம் தெரியணும், அதுக்கு பிறகு உலகத்துக்கு நம்ம சொல்ல வருவோம். போராட்டங்களுக்கு பரிகாரம் என்ன? இன்னைக்கு போராட்டத்துக்கு பரிகாரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், கோர்ட்டுக்கு போகிறோம், அல்லது அட்லீஸ்ட் ஊர் தலைவரை சந்திக்க போகிறோம், 4 பெரிய மனுஷங்கிட்ட போய் சொல்கிறோம் போராட்டத்துக்கு, விடுதலைக்கு. ஆனால் எனக்கு அருமையான விலை நம்முடைய கையில் உள்ள வேத புத்தகம் தேவனுடைய மகத்துவம் சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். 2 நாளாகவும் போராட்டங்களுக்கு பரிகாரம் என்ன என்பதை 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதியிருந்த அம்மான் புத்திரரையும் மோபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணி அவர்கள் வெட்டென்று விழுந்தார்கள். இதுதான் பரிகாரம். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்ல, 3-4 பிரச்சனை வந்து போராட்டத்தை வச்சிருக்கோம். அதுக்கு எங்கேயும் வழி தேடி போதுங்க, யார்ட்டையும் ஆலோசனை கேட்க போதுங்க. இன்னைக்கு தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. வேதம் சொல்லுது, நீங்களே வழக்குகளை தீர்த்து கொள்ள கூடாதா? நம்ம உலகத்துக்கு வழக்கு தீர்த்து வைக்கணும், நம்ம உலகத்துக்கு வழக்கு தீர்த்து வைக்கணும். ஆனா நம்ம உலகத்துக்கு போறோம் வழக்கு பேச. எனக்கு அருமையானவர்களே, பாடி துதித்தார்களாம். ஒரு பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை மோதி. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்தை தியானிக்க வேண்டிய நேரம். யசோபத் ராஜாவுக்கு விரோதமாக 3 விதமான ராஜா கூட்டங்கள். இவனுக்கு தெரியல, நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு தெரியவில்லை என்று பரிகாரியான தேடினார். அதான் முக்கியமான காரியம். அங்கே எசேக்கியா ராஜா எப்படி பரிகாரியான கர்த்தரை தேடினாரோ அதே மாதிரி போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது பரிகாரியாகிய கர்த்தரை தேடணும். என்ன தேடுறாரு? 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, இந்த பிரச்சனைகளை நீங்க மாற்ற மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு திராணி இல்லை, பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பரிகாரியான கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, குடும்பங்கள் எழுகிற போராட்டங்களுக்கு பரிகாரி துதி. அவன் யசோபத் ராஜா கர்த்தரை துதிக்க, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதிப்பதற்கு ஒரு பாடையர் குழுவை கொண்டு விட்டான். அந்த எதிரியாக வந்த 3 பெரிய படைகளும் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். பிரச்சனைகள் அப்படி மாத்திருவார் தேவன். அப்ப போராட்டத்திற்கு பரிகாரி துதி. அந்த ரகசியம் தெரியணும். இந்த 3 முக்கிய காரியங்களை தெரிந்து கொண்டால் நான் தான் ராஜா சொல்ல முடியும், தலைமுறை நடக்க முடியும். வியாதிக்கு பரிகாரம் அவருடைய தழும்புகள், வறுமை பற்றாக்குறைக்கு பரிகாரம் முதலாவதாக அவரை தேடுவது, போராட்டங்களுக்கு பரிகாரம் துதி. பவுலசீலாவையும் உள்ள பிடிச்சு போட்டாங்க. அவங்க எந்த கோர்ட்டுக்கு போய் வழக்கு கேஸ் போடல, அல்லது சிறைச்சாலைக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்ட குழுவை கொண்டாந்து விடல. காலையில் பார்த்தா அங்கே கதவுகள் திறக்கிறது, கட்டுகள் அறுக்கப்பட்டு போச்சு. எந்த பரிகாரம்? துதி. இந்த சின்ன ரகசியம் நமக்கு தெரியணும். போராட்டங்களுக்கு பரிகாரம் துதி. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை பலவிதமான பிரச்சனைகளில் போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால் முழங்கால் படியிட்டு துதிக்க ஆரம்பிக்க. நான் கர்த்தரை ருசித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன்.
நான் கர்த்தரை ருசித்தவனாக உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதை செய்து பாருங்க. முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதியுங்கள். உங்கள் பிரச்சனைகள் எப்படி பறந்து போகுது என்பதை உணர்வீர்கள். எனவே எனக்கு அருமையானவர்களே, நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்ன வார்த்தை, அது தேவாதி தேவனுடைய சர்வ அதிகாரம் உள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த உலகத்திற்கு இந்த காலகட்டத்தில் தேவையான வார்த்தை உங்க கையில வச்சிருக்கீங்க. உங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துக்கு தேவையான பரிகாரம் உங்கள் கையில இருக்குது. நீங்க வெளியே கொண்டு வரல. இன்றாவது அதை ருசித்தவர்களாக கர்த்தர் ஒருவரே பரிகாரி என்பதை முழங்கும் பிள்ளைகளாக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று எங்களோடு பேசிய ஒரு வல்லமையுள்ள, ஒரு ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, அன்று எங்கள் முன்னோடிகள் தண்ணீருக்காக தவித்து அலையும் பொழுது அங்கு மாறாவில் தண்ணீரை கண்டார்கள். ஆனாலும் அந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை ஆண்டவரே. கசப்பு. நீ சொன்னீர் ஆண்டவரே, ஒரு மரக்கிளையை வெட்டி தண்ணீருக்குள் போடு என்று சொன்னீர் ஆண்டவரே. அங்கே நடந்தது காரியம். அங்கே தண்ணீர் சுவையாக கசந்த மாறா மதுரமாக மாறியது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே கசந்த பகுதிகள் உண்டு கர்த்தாவே. அந்த மாறாவை மதுரமாக்கிய தேவன் எங்கள் வாழ்க்கையை மதுரமாக மாற்ற உம்மை நாங்கள் பரிகாரியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபைதாரும் ஆண்டவரே. நாங்கள் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, உலகத்திற்கே இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிகாரி என்று முழங்கும் சிங்கங்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நீ பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.